Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. தமிழகம் வெல்லும். என்ன வெல்லும்? தமிழகம் தோற்காது. யார்கிட்ட தோக்காது போயா. தமிழகம் தலை குனியாது. என் வாசப்படி இடிக்குமா? கோடை காலத்துக்கு சிறப்பு தொகையை ஒரு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த வகையில இது வந்து சிறப்பான திட்டம் இல்லைன்னு நீங்க சொல்லுவாங்க? இந்த கோடை காலன்றது இந்த 5 வருஷத்துல இந்த வருஷம் தான் வருது. மே மாசத்துல. மற்ற மாசங்கள்லாம் வந்து பெரும் குளிர்காலமாக இருந்தது. 1000 ரூபா கொடுத்துட்டு டாஸ்மார்க்லையும் கரண்ட் பில் ஏற்றுலையும் விலைவாசி வீட்டு வரி வரிலையும் மறுபடியும் எடுத்து கட்டுறது 5 பைசாவுக்கு பிரயோஜனம். நிதி நெருக்கடி ஏற்கனவே கடன் சுமையெல்லாம் அதிகமாக இருக்குன்றாங்க. இப்போ 5000 ரூபா தூக்கி கொடுத்துட்டா தமிழ்நாட்டோட கடன் சுமை இன்னும் அதிகமாகும். ஆமாம், கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபா. இப்போ அந்த கடன் யார் மேலே போயிருக்கோம்? ஆட்சி தொடர்ந்தா வரியா போட்டு பிடிங்கிடுவோம். ஆட்சி தொடரலைன்னா எவன் வரானா அவன் தலையில் வரும். தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்குது. அப்போ தேர்தலை புறக்கணிச்சிடுங்க. தனிநபர் வருமானத்தை பெருக்கிற வழியே செய்யணும். அதுக்கு சுயசார்பு பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களை முன்னுரிமை கொடுத்து பண்ணணும். அதுதானே விஜய் சொல்றேன். இது எப்போ நான் சீரியஸாக பேசிட்டு தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை மத்திய அரசுக்கு வந்து நிதி எவ்வளோ நமக்கு வருது? ஜிஎஸ்டி மூலிமா நமக்கு கிடைக்கிற பங்கு என்ன? ஜிஎஸ்டி இல்லாமல் நம்முடைய வரி வருவாய் முன்னே கிடைக்குது. செலவினங்கள் என்ன? இலவசங்கள், மற்ற விஷயங்கள், மானியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்காவது விஜய் பேசியிருக்காங்க? எம்ஜிஆரை வச்சுக்கிட்டா ஓட்டு கிடைக்கும், விஜயகாந்தை வச்சா ஓட்டு கிடைக்கும். இந்த மாதிரி பயன்படுத்துறதுன்றது அயோக்கியத்தனம். உங்கள் கொள்கை வழி நெல்லுங்க. கொள்கைனே ஒன்று கிடையாது. எதையாவது போட்டு சமத்துவம், சமதர்மம், சமூக நீதினு உருட்டுறது. இந்த உருட்டை தான் 49 டிஎம்கே உருட்டுது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதல்வர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. அதில் வந்து சிறப்பு என்னன்னா அந்த கோடை காலத்துக்கு சிறப்பு தொகையை ஒரு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது மகளிருக்கு வந்து நல்ல விஷயம் தானே. மகளிர் வந்து புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சியை. இதில் வந்து எந்த வகையில் இது வந்து சிறப்பான திட்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? முதல்ல வந்து அவங்களுக்கு 5000 ரூபா கிடைக்கிறதுல எனக்குலாம் சந்தோஷம் தான். ஏன்னா வருஷம் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக்களுக்கு 5000 ரூபா கிடைக்கிறது சந்தோஷம். கோடைக்கால சிறப்பு திட்டம் 2000 ரூபா, அதில் கூட எனக்கு சந்தோஷம் தான். அந்த 2000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு 8-10 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்க ஊட்டி கீட்டி பார்க்க முடியாது. இந்த 2000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு வேன் புக் பண்ணி ஊட்டிக்கு போயிட்டு நல்லா சுற்றி கிற்றி பார்த்துட்டு கோடை காலத்தை அப்படியே மூணாறு போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு நல்லா செலவு பண்ணிட்டு மீதி ஒரு 400-500 ரூபா மிச்சப்படுத்தி இது பண்ணலாம். ஆனால் முதல்வர் வந்து செலவு மட்டும் பண்ணாதீங்க, மிச்சப்படுத்தினார். அதனால் ஒரு 1500 ரூபாவில் ஊட்டி கீட்டி சுற்றி பார்த்துட்டு வரலாம். கரெக்டு தானே? அதுக்காக தானே கொடுக்குறாரு. ஏன்னா இந்த கோடை காலன்றது இந்த 5 வருஷத்தில் இந்த வருஷம்தான் வருது, மே மாதத்தில். மற்ற மாதங்கள்லாம் வந்து பெரும் குளிர்காலமாக இருந்தது. வானிலை ஆய்வாளர்கள்லாம் இந்த கோடை காலம் வந்து வெயில் அடிக்கும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் முதல்வர் இறக்கப்பட்டு கோடை காலத்துக்காக உங்களுடைய சிறப்பு செலவு விவேக் சொல்கிற மாதிரி 20 ரூபா கொடுத்துருக்கேன்ப்பா, பார்த்து செலவு பண்ணுப்பா. நான் இல்லை சார் இவ்வளோ பெரிய தொகை வேணாம் எனக்கு. இல்லைப்பா கொஞ்சம் செலவழிச்சிக்க, மீதி பேங்க்கில் எங்களை போட்டு வைப்பா அப்படின்னு அந்த படத்தில் சொல்லுவாப்புல விவேக். அந்த மாதிரி முதல்வர் அக்கறையோடு சொல்லியிருக்காரு. அதை முடக்க சதி செய்கிறாங்களா? அது என்ன தான் முடக்க போகிறாங்க? முடக்கத்தான் கீரையா? முடக்க சதி செய்கிறாங்க நேற்று சொன்னாங்க. நேற்று பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அப்புறமா என்ன சதி செய்கிறாங்க, முதல்ல எங்கே முடக்கிறாங்க? ஒரு திட்டம் நடைமுறையில் இருக்குன்னா தேர்தல் ஆணையம் அதை முடக்காது. அப்போ இது எங்கே இருந்து வருது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்குது. அப்போ தேர்தலை புறக்கணிச்சிருங்க. கைப்பாவாக இருக்கும், இதெல்லாம் பண்ணுவாதுன்னு இவங்களா? தமிழகம் வெல்லும். என்ன வெல்லும்? வெல்லும் போ. தமிழகம் தோற்காது. யார்கிட்ட தோக்காது போயா. தலை குனியாது. தமிழகம் தலை குனியாது. ஏன் வாசப்படி இடிக்குமா? இல்லை அதெல்லாம் குனியாது, போ கிளம்பு. எங்கே போய் தலை குனியாது? அதெல்லாம் சொல்ல முடியாது. 5-6 ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது, அவன் ஏதாவது சொல்லுவான், நான் அதை அப்படியே சொல்லிடுவேன். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து அதில் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. நேற்று வந்த விமர்சனத்தை அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. என்ன விமர்சனம்? நீங்கள் வந்து என்னமோ 5000 ரூபா கொடுத்தேன் காலையிலாம், அப்படி தானே? 5000 ரூபா கொடுத்துருக்கு. 5000 ரூபா தலைப்பு செய்தியாக தான். இந்த மாதம், அடுத்த மாதம், அதற்கு அடுத்த மாதம், அதுக்கப்புறம் கோடை 3 மாதத்துக்கான 3000, மே மாதத்துக்கு ஒரு 1000, அப்புறம் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு வரதுக்கு ஒரு 1000 ரூபா, 5000 ரூபா. இதில் என்ன பெரிய சிறப்பு இருக்குது? அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அவ்வளோதான். என்ன பீகார் ஃபார்முலாவை அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பீகார் ஃபார்முலாவை வந்து இவங்க எதிர்த்தாங்க.
இப்போ இவங்க அதை போட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க. பீகார் கதையே வேறு. எப்படி கறவை மாடு திட்டம் மக்களுக்கு யூஸ் ஆச்சோ, அந்த சுழற்சி பொருளாதாரத்தை உருவாக்குச்சோ, அது மாதிரி முதலீடுகள், விலையில்லா திட்டங்கள், இலவசங்கள் போகிறது தான் கரெக்டு. ரூ. 1000 கொடுத்துட்டு டாஸ்மார்க்லேயும், கரண்ட் பில் ஏற்றுறதுலையும், விலைவாசி, வீட்டு வரி வரிலையும் மறுபடியும் எடுத்துக்கிறதுன்றது 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று அவர் சிஎம் சொல்கிறாரு, ரூ. 1000 வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அன்றாட செலவுகள், வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் மருந்து மாத்திரை செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி, இன்னும் அவர் கொஞ்சம் விட்டுட்டார். நான் வேணால் அவங்க சொல்கிறேன். மிகப்பெரிய அளவில் பெரிய மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உயர்தர மருத்துவ சிகிச்சை, வெளிநாடு சுற்றுலா, உங்கள் குழந்தைகளுடைய வெளிநாட்டு கல்வி, மருத்துவ படிப்பு, இந்த மாதிரி எதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுவும் எதுவுமே இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னா நகைகள் வாங்கி சேமித்து வச்சுக்கலாம். என்ன நகைன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வைர நகையா, இல்லை தங்க நகையா, இல்லை வெள்ளி பாரா வாங்கி வச்சிங்கன்னா வச்சுக்கலாம். இந்த 1000 வச்சுக்கிட்டு என்னமோ 1960களில் 1000 கொடுத்த மாதிரி ஒரு 60 ஆண்டு பின்னோக்கி போயிட்டார். இந்த ஃபியூச்சர் ஏதோ ஒரு படம் ஒன்று வரும், அப்படியே டைம் ட்ராவல் படமா? டைம் ட்ராவல் படம். அந்த வண்டியில் ஏறினா பின்னாடி போயிடும், இல்லை முன்னாடி போகும். அந்த மாதிரி ஒரு 60 போயிட்டார். அப்போல்லாம் என்ன ₹100 ஒரு பவுன் பெரிய காசு. அப்போ வந்து நீங்கள் ₹1000 கொடுத்தீங்கன்னா டெய்லி செலவே, மாத சம்பளமே, பெரிய சம்பளமே ₹150. கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வரும், அதில் ஒரு பெரிய சம்பளமே ₹150. அவர் ஒரு ₹500 ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கிட்டு வருவார்ல, அதில் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கொடுப்பாரு. அவரு கொண்டு போய் வீட்டில் கொடுப்பாரு. ₹150 வச்சுக்கோ, இந்த மாதம் செலவு எதுவும் கேட்கக்கூடாது, ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படி இப்படின்னு தங்கவேல் உருட்டுவாப்புல, மன்னாரன் கம்பெனின்னு. அந்த மாதிரி இது வந்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ₹1000 பார்த்து செலவு பண்ணுங்க, பக்குவமாக பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. இப்போ இதில் நான் என்ன எதிர்க்கிறேன்? இல்லை சார், இதில் வந்து நிதி நெருக்கடி, ஏற்கனவே கடன் சுமையெல்லாம் அதிகமாக இருக்குன்றாங்க. இப்போ ₹5000 தூக்கி கொடுத்துட்டா தமிழ்நாட்டோட கடன் சுமை இன்னும் அதிகமாகுமா? ஆமாம், கிட்டத்தட்ட ₹6500 கோடி ரூபா. இது 1,38 லட்சமா 38 லட்சம் மகளிர் மகளிருக்கு கொடுக்குறீங்கன்னா, இன்ட்டு ₹5000 போட்டால் என்ன ஆகுது? 6 கோடி சில்லற, 6500 கோடி ரூபாட்ட வந்துடுது. அப்போ அந்த கடன் யார் மேலே போய் விழும்? ஆட்சி தொடர்ந்தா வரியாக போட்டு பிடிங்கிடுவோம். ஆட்சி தொடரலைன்னா எவன் வரானோ அவன் தலையில் விழும் சமாளிக்கிறது. எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு லாபம். அதை பற்றி கவலையே இல்லை உங்களுக்கு? என்ன கவலை இருக்குது? அடுத்து ஆனால் எப்படி பார்த்தாலும் மின் கட்டணம் இவங்க ஆட்சிக்கு வரும்போது 4 வருஷம் இருந்த அதிமுக ஆட்சி ₹1 கூட ஏற்றலை. இத்தனைக்கும் அவங்க அந்த உதய மிந்திரத்தில் சைன் பண்ணாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏற்றுனாங்க. இந்த வருஷமும் ஏற்ற வேண்டியது வெறும் கமர்ஷியல் ஏற்றிட்டாங்க. வீட்டுக்கு ஏற்றினா அடி உளும் தெரியும், அதனால் வீட்டு ஏற்றலை. கமர்ஷியல் ஏற்றினாலும் அந்த இது சிறு குறு தொழில், மற்ற இது ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட இது, அப்போ அவங்க அந்த விலைவாசி உயர்வை யார் தலையில் கட்டுவாங்க? மக்கள் மத்தியில் தான். அதான் நடந்தது. இது தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ₹2000 ஏற்கனவே அதிமுக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அந்த குலவிளக்கு திட்டம் மூலிமா. இப்போ முதல்வரும் சொல்லிட்டாரு, திராவிட மாடல் 2.0 அமைஞ்சதுன்னா ₹2000 கொடுக்கப்படும்ன்றாரு சார். முதல்ல மே மாதம் எல்லாருக்கும் ₹2000 உறுதியாயிடுச்சு. இவங்க வந்து என்ன சொன்னாலும் வந்து பெருசாக வந்து ஏற்கனவே யார் சொல்கிறாங்களோ அதை தான் பெருசாக எடுத்துக்குவாங்க. இதே கமல்ஹாசன் ₹1500 இவங்க ₹1000. அப்போ அவங்களும் ஏதோ ₹1500 ₹2000 சொன்னாங்க ஏடிஎம்கே. நான் பெரிய தொகை சொல்லியும் எடுப்படல. இல்லை, விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவருன்னு சொல்லி ₹2000. 2021 நான் இப்போ சொல்கிறேன், அப்போ சொன்னது எடுப்படலன்றேன். ஓகே. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் யார் முன்னாடி சொல்கிறாங்களோ அதான் எடுப்படும். ₹2,00,000 நீங்கள் சொன்னீங்களா பீகாரில் கொடுத்ததும் இதுவும் ஒன்று, அது கிடையாது. பீகாரில் மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் மாதிரி சகோதரின்ற இது தமிழ்நாடு ஃபுல்லாக, அது பீகார் ஃபுல்லாகவே இருந்தது. பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் தொழில் முனைவோர் திட்டத்தில் உங்களுக்கு ₹2,00,000 நாங்கள் தர்றோம், முதல் கட்டமாக ₹10,000 வங்கியில் போடுறோன்னு தனிநபர் வங்கியில் போட்டாங்க. அது எல்லாமே முதலீடு, இந்த மாநிலத்துக்கு முன்னேற்றம், இல்லாட்டி பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயம். இங்கே நீங்கள் கொடுக்கறதுனால என்ன யூஸ்? 2 நாளில் செலவழிச்சிட்டு போயிடுவாங்க. நான் முதல்வர் பேச்சு என்ன அப்படி கேட்பாங்களா? இல்லை, முதல்வர் பேச்சே கேட்டு நான் பார்த்து செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் நான் போட்டதுக்கு பதிவு போட்டிருந்தாரு. சார் ₹1000 நீங்கள் எடுத்துகிட்டு போனேன், ₹200 கொண்டு வந்தேன் சார், இத்தனைக்கும் நான் எந்த செலவும் பண்ணல சார், வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கினேன் சார், ₹800 காலி சார். அதானே உண்மை? விலைவாசி அவ்வளோ. இப்போ நீங்கள் எந்த டி நகர் போகிறீங்க, சரி போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறீங்கன்னா ₹150. அங்கே போய் இறங்குனீங்கன்னா ஒரு 4 பொருள் வாங்கினா ₹1000 எனக்கு என்னன்னு தாண்டிடும். இல்லை ஒரு சட்டை எடுக்கணும்னு போனால் என்ன ஆகும்? ₹1500. இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒரு சின்ன கவுன் எடுக்கணும்னா கூட ₹2000 ₹3000. ஒரு பண்டிகைக்கு துணி எடுக்கணும்னா கூட நீங்கள் அந்த நிலமை. அப்போ எதை நீங்கள் எந்த செலவில் எதை போய் கட்டுப்படுத்தணும்? அந்த நிதியை வந்து மக்கள் மத்தியில் அந்த மேம்படுத்துறதை தாண்டி இலவசங்களே கொண்டு போகிறது வந்து எதிர்காலத்துக்கு எப்படி சார் இருக்கும்? தனிநபர் வருமானத்தை பெருக்கிற வழியே செய்யணும். அதுக்கு சுயசார்பு பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களை
முன்னுரிமை கொடுத்து பண்ணணும். அதை தானே விஜய் சொல்றாரு. ஐயோ எப்பா நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து இது இந்த மாதிரி கேள்வியே அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க. நீங்கள் போய் பேட்டி எடுக்கிறீங்க, அவங்கள்ட்ட கேட்டால் விரிவாக சொல்லுவாங்க. விஜய் ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுலே 10 பொய் சொல்கிறாரு. அவரை போய் அதானே விஜய் சொல்கிறாரு, என்ன சொன்னார் சொல்லுங்கள். ஏற்கனவே பேசியிருக்க மாதிரி எல்லார் வீட்லேயும் கார் வாங்குற அளவுக்கு நாங்கள் வந்து ஏற்படுத்துவோம், நிதி மேலாண்மை ஏற்படுத்துவோம்னு சொல்லிட்டாரு, வீடு வாங்குற அளவுக்கு ஏற்படுத்துவோம்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் கலெக்டர் ஆகணும் சார், நான் வாழ்க்கையில் லட்சியம் கலெக்டர் ஆகணும்னு. அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாரும் தான் படிக்கணும். டாக்டர் ஆகணும் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும் படிக்கணும். கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடணும். அதை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடணும். அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ் எதாக இருந்தால் போய் சேரணும், படிக்கணும். அது ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதுக்கு அதில் என்னென்ன படிக்கணும்? கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் சார். யூபிஎஸ்சிக்குனா எக்ஸாமு, ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, அப்படி இன்னும் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. திடீர்னு ஒருத்தர் வந்து நான் வந்து ஐஏஎஸ் ஆக போகிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு சொல்கிறாருன்னா, இவ்வளோ விஷயங்களை அவருக்கு இது பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அந்த உள்ள நுழையிற அளவுக்கு கூட பேசிக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது அது இதெல்லாம். அப்போ இவர் சொல்கிறார் வீட்டுக்கு பைக்கு நிச்சயம், கார் லட்சியம். அப்போ பேசிக்காக இந்த தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை என்ன, தமிழ்நாடு மற்ற மாநிலம் எப்படி வேறுபடுது, தமிழ்நாட்டுக்கு நிதி வருவாய் எப்படி வருது, மத்திய அரசுலேருந்து நிதி எவ்வளோ நமக்கு வருது, ஜிஎஸ்டி மூலிமா நமக்கு கிடைக்கிற பங்கு என்ன, ஜிஎஸ்டி இல்லாமல் நம்முடைய வரி வருவாய் முன்னே கிடைக்குது, செலவினங்கள் என்ன, இலவசங்கள், மற்ற விஷயங்கள், மானியங்கள், அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்காவது விஜய் பேசியிருக்காரா? பட்ஜெட்டை பற்றி கூட எதுவும் பேசல போய். அப்போ நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பேச சொல்லிட்டீங்க. நான் சீரியஸாக சொல்லியிருந்தேன், இருக்கிறத சொன்னேன். நான் சீரியஸாக சொல்லியிருந்தேன், நீ விஜய் இழுத்து விட்டீங்க. இப்போ கேட்டால் இல்லை அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றீங்க. அவருக்கு தெரியாது மட்டும் இல்லை, கூட இருக்கிற கும்பலுக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நேற்று நின்றுனார்ல ஒரு நிமிஷம் மனப்பாடம் மறந்து போச்சு தெரியுமா? என்ன மறந்து போச்சு? மனப்பாடம் பண்ணி பேசியிருந்தது நின்று ஸ்டக் ஆயிடுச்சா, கவனிக்கலையா? சூப்பராக தானே சார் பேசினாரு. ஒரு நிமிஷத்துக்கிட்ட அப்படி நின்ட்டாரு, நின்றுட்டு அப்படியே முழிச்சிக்கிட்டே இருந்தாரு. நான் கூட சரி எல்லாம் பார்க்குறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்க்குறாரா? ஸ்டக் ஆயிடுச்சு. பேப்பரில் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எதாவது பேசி ஆகணும். இல்லை இதெல்லாம் ஏதாவது ப்ளூடூத் மாதிரி எதாவது போட்டிருந்தா பின்னாடிலேருந்து கேட்டிருக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த டீமுக்கு அறிவு இருக்கணும்ல. பார்க்குறதுக்கு பெரும் பணம் படைத்தவர்கள், நவீன வசதிகள் கொண்டவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அறிவு நாலேஜ் இருக்குல்ல, நாலேஜ் தேடுறது இருக்குல்ல, இன்னொன்று இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா அதை உள்வாங்கி அவர் ப்ரெசன்ட் பண்ணுறது இருக்குல்ல, இதுதானே பிரச்சனையே. சிஎம்க்கு எழுதி ப்ராம்ப்டர் வச்சு அவர் இப்படி திரும்பி பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ப்ராம்ப்டராவது வைக்கலாம், வச்சுட்டு அதை பார்த்து படிக்கலாம். சார் இன்றைக்கி அதில் என்ன தான் சார் பிரச்சனை? பார்த்து படிக்கிறலையோ இல்லை அந்த ப்ராம்ப்டர் பார்த்து படிக்கலையோ என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில்நுட்ப அந்த வார்த்தைகள், கம்ப்யூட்டரு ஐடி ஃபீல்டு பற்றி நான் வந்து எனக்கு நல்லா நிபுணத்துவம் இருக்குது. நான் உங்களுக்கு பேப்பரில் எழுதி இதை போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுங்க சார்னா பேச வருமா? கஷ்டம். மனப்பாடமே பண்ணிட்டானோ எங்கேயா ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஸ்டக் ஆகிடும். அந்த நாலேஜ் இருக்கணும். சரி பேப்பரில் படிக்கலாம், இன்ஸ் இருந்தால் கூட இன்ஸை வச்சு போகலான்னா நாலேஜ் இருக்கும். அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை? பொலிட்டிக்கல் நாலேஜ் பிரச்சனை. ஏதாவது ஒரு கீவேர்ட்னா அதை பார்த்து நம்ம எடுத்து பேசலாம். ஆனால் எல்லாமே மனப்பாடம் பண்ணுறதுன்றதான் பிரச்சனையாக இருக்கா? அப்படி தான் வந்திருக்காரு. ஷார்ட் பை ஷார்ட்டு ஷூட்டிங் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சார் இந்த வசனம் பேசணும், அதை மட்டும் பேசிட்டு போவார். இவர் எங்கே பெரும்பாலும் வசனங்கள்லாம் இவர் எங்கே பேசிக்கிறாரு? அப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி வர்றதுக்கு காரணம் அந்த ஒரு மாதம் ரிஹர்சல் போகிறாரா சார்? அப்படிலாம் கிடையாது, வாட்டில் தான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி கூட தேவையில்லையே, அப்படி ரிஹர்சல் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு மாதம் செய்தி நியூஸ் பேப்பரு, ட்விட்டரு, மற்ற தலைவரோட பேசுறது இப்படி பண்ணாலே அந்த மாதத்துக்கான இதெல்லாம் தெரிஞ்சிருமே. அப்புறம் பேசும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பிரச்சனை அது இல்லை. நான் எதையும் பண்ண மாட்டேன். அந்த டைமில் நீ அங்கேயா எழுதி வாங்கிட்டு வா, அதை கொடு, நான் எடுத்து அப்படியே படிச்சுட்டு போயிடுவேன். இன்னொரு விஷயம் சொல்கிறாருல, மற்றவங்க ஆரம்பித்த கட்சியில் தான் நீங்கள் வந்து இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி சுயமாக ஒரு கட்சி ஆரம்பித்து 1% ஓட்டு வாங்கி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் சுயம்புவா? அவர் அப்படி தானே சொல்கிறாரு. இவர் எப்படி வந்தார் திரைத்துறைக்கு? அதை தான் அதிமுக ஒரு அறிக்கையாக சொல்லிட்டாங்க. நேற்றுலாம் நான் பேசிட்டேன். இதானே நிலமை. சுயம்பு எப்படி வர்றோமோ அது கணக்கு இல்லை. சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு தொழிலில் சேர்த்து விடுற மாதிரி தானே சார் சினிமா. அதை போய் விமர்சிக்கல என்ன சார் நியாயம்? நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. திரைத்துறையில் வந்துட முடியுமா? இப்போ நீங்கள் போய் வந்துட முடியுமா? ஒரு டைரக்டர் பையன் வரத்துக்கும் நீங்கள் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எத்தனையோ பேர் விஜயோட சூப்பராக நடிக்கிறவங்களாம் இருக்கான். ஆனால் அரசியலில் சுயம்பா தானே இருக்காரு. எங்கே சுயம்பு? தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்படியே வாடகை எடுக்கிறாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை, கலைஞர், அண்ணாவை, பெரியாரை, காமராஜர்லாம் இதுக்கு வாடகை எடுக்கிறாரு.
நான் சுயம்புப்பா, எனக்கு யாரும் இல்லை, நான் அப்படி தான் போவேன்ட்டு போக வேண்டியதானே. தலைவர்கள் பொதுவா முதலமைச்சரா இருந்திருக்காங்க, மக்களோட தலைவர்கள் வேற ஆயிட்டாங்க. கட்சியுடைய நிறுவனர் எம்ஜிஆர். அந்த கட்சி இன்னும் உயிரோட இருக்கு. ஆளுங்கட்சியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கு. அந்த தலைவரை போய் வாடகை எடுக்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? நாளைக்கு விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தர் வாடகை எடுத்து இன்னொருத்தர் பேசியிருந்தா ஒத்துக்குவீங்களா? ஜனநாயக இயக்கம்னு சொல்றாங்களா, தாவேக்கா ஒரு ஜனநாயகம், யார் வேணாலும் எந்த தலைவர் வேணா பின்பற்றலாம்னு சொல்றாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. அது ஓகே. அந்த கட்சி ஆட்சியில் இருக்குல்ல, அந்த கட்சி நடைமுறையில் இருக்குல்ல, எதிர்கட்சியா இருக்கு. அவங்கள தலைவர்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த தலைவருக்கு ஒன்றுமே பண்ணல, நாங்கள் அந்த தலைவர் எடுத்துன்னு வாடகை எடுத்தாருன்னா கதை. ஐம்பெரும் தலைவரும் ரைட் எடுத்துக்கினீங்க, ரைட் ஓகே. பாஜகவும் அதை தானே சார் பண்ணுங்க, பாஜகவும் அதான் பண்ணுது. என்ன பண்ணாங்க? எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுறாங்க, ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறாங்க. ஒரு எம்ஜிஆர் காலத்துல அமித்ஷா ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினவங்க தான். எம்ஜிஆர் எங்கள் தலைவர்னு பாஜக தலைவர் பல இடத்துல பேசிருக்காங்க சார், தொண்டர்கள் பேசிட்டு தான் சார் இருக்காங்க. தொண்டர்கள் பேச விட்டுருக்காங்க. இந்த கூட்டத்தில் போட்டு ஒவ்வொரு தடவையும் எம்ஜிஆர் எங்கள் தலைவர், எம்ஜிஆர் பேனர் வச்சுக்க அமித்ஷா சொல்லியிருக்காரு சார். என்ன சொல்லியிருக்கேன். என்னைக்கோ ஒரு நாள் இங்கே வரும்போது சொல்கிறத எம்ஜிஆர் எங்கள் தலைவர்னு சொன்னார் அமித்ஷா. ஜெயலலிதா எங்களுடைய தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஜெயலலிதா தலைவர்லாம் சொல்லல. ஜெயலலிதா பற்றி ஏதாவது பேசியிருப்பார். புகழ்ந்து பேசியிருக்காரு. அவரே தான் வந்து ஊழல் புகாரை எதிர்த்து பேசினாரு. புகழ்ந்து பேசுறதையும் விஜய் சொல்கிறதையும் நீங்கள் ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் வரும்போது ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க. இப்போ நீ ரிப்போர்ட்டராக இருக்கிறீங்க, கலைஞர் என்ன சொன்னாருங்க அப்படின்னு பேசுறது வேற. இப்போ ரஜினிகாந்த், இப்போ கலைஞருன்ற பேர் கலைஞர்னு ஆயிடுச்சு. அது கலைஞர் பேச்சுவாக்கில் அப்படியே அது வந்து போயிடுச்சு. ஒரு இது கிடையாது. புரட்சி தலைவினா அவங்கள நம்ம தலைவர் ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும். புரட்சி தலைவர்னா அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி ஆகும். தளபதி அப்படின்னா அவங்கள நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். கலைஞர்ன்றது கலைஞர்கள், அந்த மாதிரி ஒரு கலைஞர்ன்ற மாதிரி அது சாதாரணமாக ஆயிடுச்சு. அது யாரும் பெருசாக திரைத்துறையிலேருந்து அப்படியே இப்போ கட்சோ பெரிய பத்திரிகையாளர் அவரே கலைஞர்னு சொல்லுவார். ஆனால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் சொல்லுவார், ஜெயலலிதா ஜெயலலிதா தான் சொல்லுவார். புரட்சி தலைவர்னு சொல்ல மாட்டார். இப்போ நீங்கள் பத்திரிகையாளர் நேராக போயிட்டு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது பத்திரிகையாளர்கள். தலைவர் வந்து முதல்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர்னா ரஜினிகாந்த். என்ன இது பத்திரிகையாளருக்கு ரஜினிகாந்த் தான். அது தப்பு. அது கேட்குறதே தப்பு. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இப்போ நான் ரஜினிகாந்த்னு நான் பேசுகிறேன். ரஜினிகாந்த் இப்படி பண்ணாரு அப்படின்னு பேசுகிறோன்னா, நல்லா அது அவருடைய சிறப்புகள்னு புகழ்ந்து பேசுகிறோன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்காக அதை பேசுவோம். சார் நீங்கள் கூட ரஜினியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன அப்போ அவர் ஏற்றுக்கிட்டீங்களா? அப்படி இது வரணும் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு தலைவர்னு சொன்னால், அப்போ ரஜினியை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டு இது பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தளபதி அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் அதில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். விஜய்ன்னு பேசணும். ஒரு ஃபேன் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். இதுதான் அமித்ஷாக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். இவருக்கு வாடகைக்கு எம்ஜிஆரை வச்சுக்கிட்டா ஓட்டு கிடைக்கும், விஜயகாந்தை வச்சா ஓட்டு கிடைக்கும். இந்த மாதிரி பயன்படுத்துறதுன்றது அயோக்கியத்தனம். உங்கள் கொள்கை வழி நில்லுங்க. கொள்கைன்னே ஒன்று கிடையாது. எதையாவது போட்டு சமத்துவம், சமதர்மம், சமூக நீதினு உருட்டுறது. இந்த உருட்டை தான் 49லேருந்து டிஎம்கே உருட்டுது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதான் இப்போ சொல்கிறோம், தேர்தல் அறிக்கையில் சொல்கிறேன்னு இருக்காரு. அதை பெருசாக சொல்ல வர மாதிரி சொல்லி எல்லாரும் அவளை எதிர்பார்த்தாங்க. அது ஒரு காமெடி வரும். ஏன் ஒரு 4-5 சொல்ல ட்ரெய்லர் விட வேண்டியதானே? பேசு பொருளாக மாறி இருக்கும்ல. சொல்லியிருப்பாங்க, ஏப்படா அது அவ்வளோ பெருசாக இருக்குது, நான் படிக்க முடியாது அப்படின்ட்டு இருப்பார். இல்லை ஒரு ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ நம்ம. என்ன பண்ணினா இருக்குது? அதை பார்த்து யாரை காப்பி அடிச்சிட்டாங்கன்னா, இவங்க அறிவிச்சிட்டா யார் காப்பி அடித்தாலும் அது 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்போ 2000 அறிவிச்சார், இவர் 2000 அது எடுப்படாதுல்ல. இப்போ நீ என்ன கேட்டீங்க? அவங்க குலக்கல்வி மாதிரி இவங்களும் சொல்கிறாங்கன்னு தான் சொல்கிறீங்க. இல்லை ஒருவேளை நான் 2000 கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், நடைமுறையில் சாத்தியம் உள்ளதான் நான் வந்து கொண்டு வருவேன்றாரு. உண்மையிலே நான் வரவேற்பேன். நடைமுறையில் சாத்தியம் உள்ளது. நீட்டு வந்து அது ஒரு தேசிய தேர்வு. அதற்கு மாணவர்களை தயார்படுத்தணும். தமிழ்நாட்டு விதிவிலக்குன்னு ஏன் ஏமாத்துறீங்க? எப்படி விதிவிலக்கு கொண்டு வர முடியும்? ஏதாவது நீங்கள் தைரியம் இருக்குதா பேசுங்கன்ட்டு. ஒரு விஷயம் சார், நீட்டை பற்றி விஜய் பேசவே மாட்டார். யார் சொன்னா? பெருசாக பேசுறது இல்லை. நீட்டு ரத்து அப்படின்ற மாதிரி விஜய் நம்ம பெருசாக டெய்லி பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே நீட்டு பற்றி பேசுங்க. நீட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? திமுக என்ன சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க. இருமொழி கொள்கைன்றாங்க. என்ன இருமொழி கொள்கை? உன் வீட்டு பிள்ளைங்க நீ நடத்துகிற ஸ்கூலில் 3 மொழி இருக்கும். என் வீட்டு பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் நீ வந்து என்னை நிர்பந்திப்பியா 2 மொழி தான் கற்றுக்கணுன்னு? இந்தியா பூரா 3 மொழி கற்றுக்குறாங்க. புதிய கல்விக்குள்ள 3 மொழி வருது. சார் மக்கள் மத்தியில் 3 மொழி கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் எந்த கட்சி அதை ஆதரிக்க அவங்க ஓட்டு போடலாம்ல? நம்ம ஏன் வந்து ஒரு கட்சி இப்படி இருக்கணும்னு நம்ம ஏன் சொல்லுவோம்? இங்கே என்ன பிரச்சனைனா, மக்கள் மத்தியில் இவர்கள் ஒரு பயத்தை விதைக்கிறாங்க. எப்படி நீட்டை பற்றி போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஐயோ நீட்டு. ஒரு கட்டத்து மேலே என்ன ஆயிடுச்சு? போடா, நான் படித்து நான் பாஸ் ஆகிட்டு போகிறேன்னு போகிறாங்கல்ல. அதே மாதிரி தான் மும்மொழி கொள்கைக்கு இன்றைக்கி இவங்க எடுத்து ஹிந்தி திரும்பி உருட்டினாங்களே, ஏதாவது எடுபட்டுச்சா? அதுக்கு பேர் அர்த்தம் என்ன? பராசக்தி விட புஷுன்னு போயிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஜனங்க உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் என்ன? இந்த கட்சி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னா
நீ தானே சொன்ன நான் மாற்று வருவேன், நான் வந்து மாற்று இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வருவேன்னு. அப்புறம் என்ன சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன? நீட்டை அகில இந்திய லெவலில் ஏற்றப்பட்ட சட்டம், பொது தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு டெட்டு மற்ற தேர்வில் இருக்கிற மாதிரி மருத்துவத்துக்கு நீட்டு தேர்வு. அது இன்னும் என்ன உருட்டுறீங்க? நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். எப்படி ரத்து பண்ணுவாங்க? எல்லா மாநிலத்திலையும் நீட் தேர்வு எழுதுவாங்க, உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக அதை செஞ்சு வச்சுக்கிறாங்களா தமிழ்நாட்டுக்கு? அந்த தேர்வு இதை சட்டமாக கொண்டு வந்தது காங்கிரஸ். கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால மாநிலத்துக்கு ஒரு ரூல்ஸும் வேற ஸ்டேட்டுக்கு ஒரு ரூல்ஸும் இருக்கிற மாதிரி தானே காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்காக சொல்றாரு. கன்கரண்ட் லிஸ்ட்டு இந்த உருட்டுலாம் தனி. என்ன கல்வியில் இப்போ மருத்துவத்துக்கான நீட்டு தேர்வுன்றது இந்தியா லெவலில் மருத்துவனா பொது தேர்வுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால விரைக்கிற நன்மைகள் பற்றி பேசுனா நான் 1/2 மணி நேரம் பேசுவேன். நான் அதெல்லாம் வேணாம், ஏற்கனவே பேசியிருக்கோம். பேசியிருக்கோம். அதனால் அதுக்குள்ளே போய் உருட்ட வேணாம். நீட்டு இன்னைக்கு சட்டமாக இருக்குது, இதை மாற்ற முடியுமா? கஷ்டம் தான், முடியாது. முடியாது. வேற ஒரு சென்ட்ரலில் கவர்மெண்ட் உட்காந்து அதில் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மூளை தனியாக செஞ்சு வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுங்கன்னு சொல்லணும். 2 ஹவுஸ்லயும் கிளியர் ஆகும். 2 ஹவுஸ் கிளியர் ஆகி ஜனாதிபதி ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா அப்படின்னு உச்சநீதிமன்றம் போகாமல் இருக்கணும். அது ஒரு பிரச்சனையாகும் தனியா, அது வேற. இன்னொன்று நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை நடைமுறைப்படுத்தினது பிஜேபி. அப்புறம் என்ன உருட்டுறீங்க? பல விஷயம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து காங்கிரஸ், நடைமுறைப்படுத்தினது பிஜேபி. இதெல்லாம் பல ஒரு பக்கம். விஷயங்கள். இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ காங்கிரஸோட தாவேகா போகுமா இல்ல காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்குமான்ற அந்த பேச்சு இன்னும் முடியாமலே இருக்கே சார். என்னதான் சார் நடக்குது? செல்வ பெருந்தகை சொன்னாரா நாங்கள் தாவேகா கூட போவோம்? இல்ல அப்படி எதுவும் சொல்லல. ஆனா வேற மாணிக்கம் தாக்கூர் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. கூட்டணி ஆட்சியிலயும் பங்கு அவர் வேணும், யாரு? அதிகாரத்திலயும் பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. யார் அவர்? ஒரு எம்பி. அவ்வளோதான். வேற யார் பேசுறா? ராகுல் காந்தி தான் பேச வைக்கிறாருன்றாங்களே சார். இருக்கலாம். பிரவீன் இதை சக்கரவர்த்தி இதை பயன்படுத்தி சீட்டு டிமாண்டு கொஞ்சம் கூட்டலான்னு பண்ணலாம். அங்கே போயிடுவேன், என்ன சொல்கிறாங்க, போயிடுவேன் அப்படின்னு கூட்ட வைக்கலாம். மற்றபடி காங்கிரஸ் அதோடைய சுயதன்மை இழந்து அடிமை கட்சியாக மாறி போய் பல ஆண்டுகள் ஆகுது. பல ஆண்டுகள் இல்லை, 40 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் ஆகுது. போன எலெக்ஷன்ல திமுக 173 தொகுதியில் நின்றுச்சு சார். அதுல வந்து 133 தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த தோத்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தரப்புல கேட்கறதா. காங்கிரஸ் எவ்வளோ நின்றுச்சு? காங்கிரஸ் 25. எத்தனை தோத்துச்சு? 18 ஜெயிச்சாங்க, 7 தோத்தாங்க. 7 தோத்தாங்கல்ல, இந்த 7 கழிச்சிடலாமா? ஆமாம், வேற என்ன? 7 கழிச்சிட்டு 18ல் நிற்க வைக்கலாமா? ஒரு 10-15 சீட் எக்ஸ்ட்ரா கேட்கறதுல என்ன சார் தப்பு இருக்கு? அது யாரும் இப்போ நம்ம என்ன அதில் எப்படி? இல்ல அது இல்ல, இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்களே, அதான். ஆமாம், நீங்கள் அடிமையாக இருந்தால் அப்படி தான் நடத்துவாங்க. போன தடவை ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ முடிவெடுங்க. காங்கிரஸுக்கு இதை விட நல்ல வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது. தூக்கி போடுங்க. தேவையில்லையா அப்படின்னு தாவேகா கூட பேசுங்க. யார் கூட பேசணும்னு தெரியாதாங்க, அது வேறு பெரிய பிரச்சனை. தாவேகா கூட பேசி சீட் ஷேரிங் வச்சுக்கிங்க, ஒரு 60 சீட்டு வாங்கிக்கிங்க. 60லாம் தாராளமாக கொடுப்பாங்க, 80 கூட கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. ஆனந்த் இருக்காருல, அவர்கிட்ட கேட்டால் கொடுத்துட போறாருல. செலவு யார் செய்வா? இங்கேனா டிஎம்கிஸ் பார்த்துக்கோ செலவுலாம். அங்கே யார் செய்வா? செலவு பண்ணுங்க, வேலை செய்யுங்க, அவங்களுக்கும் பயிற்சி கொடுங்க, உங்களுக்கே பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கன்றேன். இப்போ இல்லைனாலும் இப்போ தோத்தா கூட அடுத்து வர்ற எலெக்ஷனில் பஞ்சாயத்து தேர்தல் வரும், உள்ளாட்சி வரும், அதில் ஓரளவு ரிசல்ட் பார்க்கலாம். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது இவர் காங்கிரஸா பாஜகவாக தான் நிற்கும். அப்போ டிஎம்கேக்கு யாரை வச்சு நீங்கள்? ராகுல் காந்தி ஃபேஸ் வச்சு தான் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ ராகுல் காந்தியே தாவேகா கூட இருக்காரு, ராகுல் காந்தியா மோடியா அப்படின்னு வரும்போது ஒரு 5 சீட்டு ஜெயிக்கட்டுமே. திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும்ல. முதல் இடம் என்டிஏ, செகண்ட் இடம் இவங்களும் வந்துடுவாங்க. அப்படியே போராட்டம் நடத்தணும். அதெல்லாம் ஆனால் திமுகவை முடிச்சு விடுற தேர்தலில் ஏன் இப்பவே இருக்கக்கூடாதுன்றது ஏன் காங்கிரஸ் யோசிக்க? அதை தான் நானும் சொல்றேன். இப்போ இவ்வளோ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை, தாவேகாவும் யோசிச்சு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா டிஎம்கேவோட இன்னொரு பிளான் என்னவா இருக்கும்? டிஎம்கே அவ்வளோதான். இன்னும் என்ன பிளானு? இடதுசாரிகளும் விசிகாவும் போகாமல் பார்த்துக்கிறது இன்னொரு பிளானாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுப்பாங்கன்றீங்களா? போகாமல் பார்த்துக்கன்னா அதில் எல்லாமே வரும், எல்லாமே. ஆமாம். அப்போது என்ன ஆகும்? முதல்ல காங்கிரஸை போகாமல் பார்த்துக்கணும். இந்த பெரியண்ணன் மனோபாவம், இந்த பழைய திமிரு, 2021 திமிரு போகிறதுக்கு எங்கேயுமே வழியே இல்லை. அதனால் போனா போய்க்கோ அப்படின்ற அந்த இதெல்லாம் இப்போ வந்து அங்கே ஒருத்தர் இருக்காப்புல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இப்போ அதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
சிஎம் கூட இப்போ சொல்லிட்டாரு பார்த்தீங்களா சார், இந்த ஆட்சியில் பங்கு கேட்கறது அதிகாரத்தில் பங்கு கேட்கல தமிழ்நாட்டுக்கு எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னும் ரொம்ப கடுப்பேற்றிருச்சோ காங்கிரஸ். என்ன காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எடுபடும், மெஜாரிட்டி இல்லாமல் போனால் எடுபடும். இனிமேல் எந்த கட்சிக்காவது மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு, மற்றவர்கள் தயவோடு இருக்கணும்னா கண்டிப்பாக இனிமேல் கூட்டணி ஆட்சி தான். ஏன்னா அதே தான் வந்து அதிமுகவுக்கும் இது சேர்த்து தான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வேற இன்கேஸ் மெஜாரிட்டி கிடைக்கலனா பிஜேபி சேர்ந்தவங்களும் கிடைக்கும். 2 கட்சிக்குமே ஒரு வரைமுறை உண்டு. தனி பெரும்பான்மை வந்தால் ஆட்சியில் பங்கு கிடையாது 2 கட்சிக்குமே. இப்போ நாளைக்கே ஏடிஎம்கே 110 சீட்டு 8-10 சீட்டுக்கு பிஜேபியை நம்பணும்னா அவங்க எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க, அட்லீஸ்ட் மினிஸ்ட்ரி கொடுங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. இவர் கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் தப்பிக்க முடியாது. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.